சென்னை சூப்பர் கிங்ஸின் பிளே ஆஃப் கனவு பெங்களூரு அணியால் உடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதுதான் எம்.எஸ். தோனியின் கடைசி போட்டியா என ரசிகர்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது. உலகின் லீக் கிரிக்கெட் அணிகளுள் சிறந்த அணியாக கருதப்படும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எம்.எஸ். தோனி கேப்டன் பதவியிலிருந்து விலகிய அறிவிப்போடு நடப்பாண்டு தொடரில் களமிறங்கியது. ருதுராஜ் தலைமையில் முட்டி மோதி பிளே ஆஃப் சுற்றின் அருகே வந்த சென்னை அணி பெங்களூரு அணியிடம் தோல்வியடைந்து தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறது. இதுவரை 14 ஆண்டுகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி IPL தொடரில் விளையாடியுள்ளது. 10 முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றிருக்கும் சென்னை 5 முறை சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியுள்ளது. மற்ற 5 போட்டிகளில் இறுதிப் போட்டி வரை சென்று நூலிழையில் கோப்பையை சென்னை தவறவிட்டது. எனவே பிளே ஆஃப் சுற்றுக்குள் சென்றுவிட்டால் போதும் என்ற எதிர்பார்ப்போடு இருந்த CSK ரசிகர்களின் கனவை சுக்குநூறாக்கியுள்ளது பெங்களூரு அணி. மழை குறுக்கிட்டாலும் 218 ரன்கள் அடித்தது RCB அணி. இதில் 201 ரன்களை கடந்துவிட்டால் பிளே ஆஃப் சென்றுவிடலாம் என்ற இலக்கோடு களமிறங்கியும் தோல்வியை சந்தித்தது சென்னை அணி. இதனால் 4 ஆண்டுகளுக்கு பிறகு பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழையாமல் வெளியேறியுள்ளது சென்னை அணி. இந்த தோல்வி சென்னை ரசிகர்களை பெருமளவு பாதித்துள்ளதற்கு முக்கிய காரணம் தோனியின் கடைசி போட்டியா என்ற கேள்விதான். தோனிக்கு 42 வயதாகும் நிலையில் நடப்பு தொடருடன் அவர் ஓய்வை அறிவிப்பார் என்று தொடர்ந்து கூறப்பட்டு வருகிறது. எனவே கடைசி T20 போட்டியிலாவது அவர் வெற்றியோடு விடைபெற வேண்டும் என்பதே ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது. எனவே நடப்பு தொடருடன் அவர் ஓய்வு பெற்றால் தோல்வியோடு அவர் வெளியேறியதாக வரலாறு இருக்கும். கடந்த ஆண்டு ஓய்வு குறித்து பேசிய தோனி தமது கடைசி போட்டி சென்னையில் இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாக கூறினார். அவரது வார்த்தை உண்மையாக வேண்டும் என்றால் அவர் தொடர்ந்து விளையாட வேண்டும். அதற்கு அவரது உடல் ஒத்துழைக்குமா? தோனி எடுத்துள்ள முடிவு என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.